ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் க்ரோத் ஆயில். பாரம்பரியமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இரும்பு கடாயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த வகையான ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதை சரி பண்ணி ஸ்கேல்ப்பை உள்ளேருந்து ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் இது. இப்போ இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பூசணி விதை ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூசணி விதை மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் முடிக்கும் தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. இது மெயினாக ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி முடி வளர்ச்சியை வேர்லேருந்து தூண்டுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. நல்லா உங்களோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், இல்லை முடி வளர்ச்சி நின்று போன வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூசணி விதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட நீங்கள் தேவைப்பட்டால் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூ மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே முடி வளர்ச்சி ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த சங்குப்பூ நமக்கு நல்லாவே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி முடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 30லேருந்து 40 பூ வரைக்கும் காய வச்ச பூ எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சா நீங்கள் ஒரு 20-25 பூ அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு. இந்த நட்சத்திர சோம்பு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த நட்சத்திர சோம்பு மெயினாக பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு தன்மை இருக்குது. அதாவது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு அசிடிக் நேச்சர் இதில் இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சியை ரொம்ப வேகமாக தூண்டும். நெக்ஸ்ட் இந்த கெரட்டின் கண்டென்ட் இருக்குல்ல, அது கம்மியாக இருக்கிற அந்த சத்து குறைபாடு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பூ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரை கிடச்சிதுன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இந்த முருங்கைக்கீரை மெயினாக பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை ரொம்ப வேகமாக தூண்டும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி நம்ம முடிக்கு தேவையான நிறைய சத்து இதில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். முடி அடர்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் கிடைக்கிது இந்த மாதிரி பவுடர். ஸோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஆலுவேரா. ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேராவை நல்லா தோல் ஓரத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆலுவேராவோட பெனிஃபிட் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1-2 இல்லை, நம்ம முடிக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த ஆலுவேரா. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை டேண்ட்ரஃப்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயத்துக்கு ஆலுவேரா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். செக்கில் ஆடின எண்ணெயாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூசணி விதையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இந்த சங்குப்பூ, அதுக்கப்புறமா அந்த நட்சத்திர சோம்பு, இது 3த்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த ஈரப்பதமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதுக்காக தான். இந்த மாதிரி இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பவுடராக அரைக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்போ ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ இது ஆறட்டும். இதை அப்படியே விட்டுட்டு இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே இரும்பு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவேரா இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆலுவேரா கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறம் மற்றதை நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் நார்மல் நீங்கள் கடாயில் யூஸ் பண்ணாலும் சரி, இரும்பு கடாய் யூஸ் பண்ணாலும் சரி, லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் தான் எண்ணெய் கரிஞ்சு போகாமல் இருக்கும். டக்குன்னு கரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட் இருக்காது. ஸோ கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த ஆயில் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ கிட்டே இருந்தது கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க.
இப்போ இந்த ஆலோவேரா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம பொடி பண்ண அந்த பவுடர் இருக்குல்ல அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் ஆறிடுச்சு. இது கூடவே இந்த முருங்கைக்கீரை பொடி இருக்குல்ல அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்க்குறதா இருந்தால் ஆலோவேரா கூடவே முருங்கைக்கீரையை சேர்த்து ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு ஒயிட் கலர் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன், காட்டன் கிளாத்து. இப்போ இதில் அந்த பவுடரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி துணியில் கட்டி நீங்கள் அந்த எண்ணெயில் ஊற விடுறப்ப இன்னுமே சத்து வந்து நமக்கு நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு பவுடரை டேரெக்டாக சேர்த்தா தீஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி துணியில் கட்டி சேர்க்குறது தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வச்ச அந்த ஆலோவேரா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆலோவேரா இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறி இருக்குது. நம்ம க்ரீன் கலரில் சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கட்டி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மீதியை இந்த ஆலோவேரா வெந்து இறங்குறதுக்கும் அந்த பொடியில் இருக்கிற சத்தும் இறங்குறது கரெக்டாக இருக்கும். ஸோ கலந்துட்டு நல்லா அதை ஊற விட்டுடுங்க. பொடியை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் இதை ஹீட் பண்ணால் போதும். ஆலோவேராவோட சத்தும் இறங்கிடும், பொடியும் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் தான் நம்ம வந்து இதை வடிகட்டணும். உடனேவே நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா சத்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடுங்க. சூடாக இருக்கும் பொழுது மூடி போட்டுறாதீங்க, ஏன்னா தண்ணி உள்ளே வந்து வேர்த்து விட்டு ஆயில் கெட்டு போயிடும். ஸோ அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஊறி அந்த ஆயில் வந்து நல்லா ஆறிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ஜாரில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கட்டி வச்ச அந்த பொடி இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அந்த ஆலோவேரா இருக்குல்ல அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுங்க. இந்த பாட்டிலில் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்க ஆலோவேராவை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு அந்த பொடியோட அந்த மூட்டை கட்டி போட்டிருக்கோம்ல அது மட்டும் எண்ணெயிலே இருக்கட்டும். ஆலோவேராவை நீங்கள் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும், ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றதால. வெறும் இந்த பொடி மூட்டையை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மெத்தடில் இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போதுலேருந்தே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் ஹேர் ஆயிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் எதுலையாவது இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி வச்சிங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி வார்ம் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாசனைக்காக. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.